நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு. ஆம், உங்களுக்கான வாராந்திர கேள்விகள். இந்த வாரத்திற்கான கேள்வி இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கேட்கப்படும். அதற்கு சரியான பதிலை குறுஞ்செய்தியாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்புங்கள். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442209256. மீண்டும் 9442209256. மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி puduvaivani@gmail.com. அதாவது puduvaivani@gmail.com. தபால் அனுப்ப வேண்டிய முகவரி தேசிய அறிவியல் தின வாராந்திர பரிசு போட்டி 2013, போட்டி எண் 4, புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ், புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை, புதுவை பல்கலைக்கழகம், பிள்ளைச்சாவடி, புதுச்சேரி 14. வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே, 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து பாடல் ஒன்றை பாட வருகிறார்கள் மாருதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியைச் சார்ந்த வி. ஜாஸ்மின் ஸ்வேதா, ஆர். அலெக்ஸ் பாண்டி, ஜே. வித்யா. சும்மா கிடக்கும் காடுகளை ஒட்டி சூட்சம மந்திரம் சொல்லி கலந்து கம்மாக்கரையின் மண்ணில் கலந்து மரபணு பெற்ற பயிர் வளர்த்து பாமர மக்களை விழிக்க வைத்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு படித்திடுவோம், நாடே கேட்டு மகிழ்ந்திடட்டும் நம்ம பட்டிக்காட்டின் பாட்டு இதில் 18 சுவை கூட்டும். சும்மா கிடக்கும், ஆமா இப்போ பயிர் வளருது, ஆனா அதுல என்ன விளையுது? மக்கள் தொகையோ மளமள வருது, மண்ணில் மழையும் மங்கி போகுது. இப்படி இருக்கும் நாட்டில் நம்ம எப்படி வாழ முடியும்? மரபணு பெற்ற பயிரை இந்த மாநிலத்திலே விதைப்போம். சும்மா கிடக்கும், மரபணு பெற்ற உணவுகளில் மகத்துவம் பல இன்று உள்ளது. எந்த குறையும் இதிலே இல்லை, எவர் சொன்னாலும் அதை நம்பாதே. நல்லதை மட்டுமே கேட்போம், நம் நாட்டு மக்களை காப்போம். நல்லதை மட்டுமே கேட்போம், நம் நாட்டு மக்களை காப்போம். சும்மா கிடக்கும், நோய்கள் எதிர்ப்பு இதில் உள்ளது, மேம்பட்ட ஒளி சேர்க்கை உள்ளது. நைட்ரஜன் சத்தை நிலைப்படுத்துது, நம்மில் சேமிப்பை நாளும் கூட்டுது. இப்படி உள்ள பயிரை நாம் இன்று நாட்டில் நடுவோம். நாடு செழித்திடனும் அதிலே நன்றாய் வாழ்ந்திடனும். நாடு செழித்திடனும் அதிலே நன்றாய் வாழ்ந்திடனும். சும்மா கிடக்கும் காடுகளை ஒட்டி சூட்சும மந்திரம் சொல்லி கலந்து கம்மாக்கரையின் மண்ணில் கலந்து மரபணு பெற்ற பயிர் வளர்த்து பாமர மக்களை விழிக்க வைத்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு படித்திடுவோம், நாடே கேட்டு மகிழ்ந்திடட்டும் நம்ம பட்டிக்காட்டின் பாட்டு இதில் 18 சுவை கூட்டும். இதில் 18 சுவை கூட்டும். இதில் 18 சுவை கூட்டும். நேர்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மாருதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியைச் சார்ந்த வி. ஜாஸ்மின் ஸ்வேதா, ஆர். அலெக்ஸ் பாண்டி, ஜே. வித்யா. நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு. தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். உரை வழங்குகிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப்பள்ளி பாக்கமுடையான்பட்டை சார்ந்த ஜெனிஃபர் அவர்கள்.
இங்கே கூடியிருக்கும் ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்க ஏகாதிபத்தியம் தனது ஒரு வகையான ஆதிக்க வெறியை நிலைநாட்டிக் கொள்ளும் நோக்குடன் உலக நாடுகளில், குறிப்பாக மூன்றாவது உலக நாடுகளில் இராணுவம் முதல் சில்லறை வர்த்தகம் வரையான அனைத்து விவகாரங்களிலும் தன் கோரப்படையை நிலைநாட்ட முயற்சி செய்கிறது என்பதற்கு மாற்ற கருத்து இருக்க முடியாது. அமெரிக்காவின் உலகமய கொள்ளையின் பின்னணியில் மரபணு மாற்றப்பட்ட பருத்தி விதைகளை பயன்படுத்தியதால் மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் விவசாயிகள் 10,000 கணக்கானோர் கடன் வலையிலிருந்து மீள முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதும் தொடர்கதையாக நீடிப்பது வேதனையான நிலைமையாகும். பூச்சி தொல்லைகளை எதிர்த்து போரிட எளிய குறைந்த செலவு பிடிக்கின்ற நீடித்து நிற்கிற தொழில்நுட்பங்கள் இருக்கும் போது பிட்டி பருத்தி குருட்டாம்போக்கில் ஊக்குவிக்கப்பட்டது. இதற்கு மேலாக உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய மரபணு மாற்ற பயிர் எதுவும் இல்லை. எடுத்துக்காட்டாக சோயாபீன்ஸை குறிப்பிடலாம். உடல் நலத்துக்கு கேடானது, பேரிடர் தரக்கூடியதுமான மரபணு மாற்ற உணவை ஏற்றுக்கொள்வதோடு இந்த சட்டம் அரசு தந்திர ரீதியாக இணைத்துள்ளது. இதற்கிடையில் மரபணு மாற்ற தொழில்நுட்பத்தின் சிறப்புகளை கற்றுக்கொள்வதற்காக வட அமெரிக்காவுக்கு கூட்டிச் செல்வது வழக்கமாகிவிட்டது. உலகிலேயே முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மரபணு மாற்ற உணவு பிட்டி கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் முதலாக பெயரிடப்பட்டு விளைந்த நாட்டின் மைய பகுதியிலேயே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் அந்த உணவு மக்களின் உடல் நலத்திற்கு என்னென்ன தாக்குதலை உண்டாக்கும் என்பதற்கு ஆய்வாக இருந்தது. மரபணு மாற்ற உணவால் நீரிழிவு நோய், இதய தாக்கம், மாரடைப்பு, நுரையீரல் புற்றுநோய் தாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தனர். உண்மையில் மரபணு மாற்ற உணவால் உண்டாகும் தீமைகளை இப்பொழுது உலகமெங்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள். எதிர்பாராத உணவு திடீரென ஒவ்வாமை உருவாக்குதல், உணவில் நஞ்சுக்களை உண்டாக்குதல் அல்லது எதிர் உயிரை தாங்கி நிற்கும் நோய் பரவலை விரிவுபடுத்தும் ஆகியவையும் மரபணு மாற்ற உணவால் உண்டாகும் பேரிடர்களில் அடங்கும். பிட்டி கத்திரிக்காய் மட்டும்தான் இப்பொழுது சந்தைக்கு வந்துள்ள மரபணு மாற்ற பெயர் என்பதில்லை. அரிசி, கடுகு, கோசு, கீரை, காலிஃபிளவர், தக்காளி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ் ஆகிய ஏறத்தாழ 20 மரபணு மாற்ற பெயர்கள் அறிவியல் அறிஞர்களிடம் ஆயத்தமாகிவிட்டது. பிட்டி பருத்தி நன்மை உண்டு. மண்ணில் காணப்படும் ஒரு வகையான பாக்டீரியாவை கத்திரிக்காயில் பொருத்துவது எளிதல்ல. ஏனென்றால் கத்திரிக்காவும் பாக்டீரியாவும் வெவ்வேறு உயிர்மங்கள். எனவே பாக்டீரியாவில் காணப்படும் கிரேயோன்-ஏசி எனப்படும் ஒரு பாக்டீரியாவை எடுத்து கத்திரிக்காயில் பொருத்தப்படுவது பிட்டி எனப்படும். இந்தியாவில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் உணவுப் பொருட்கள் மனிதர்கள் உண்பதற்கு பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உள்ளனவா என்பதை உறுதி செய்வதற்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரம பண்ணைகளிலும், ஆரோவில் அன்னபூர்ண குளோரியா பண்ணைகளிலும், பெர்னால்டு பண்ணைகளிலும் இயற்கை வேளாண்மை நடைபெறுகிறது. இதுதான் பாதுகாப்பான உணவு. ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக செயலாற்ற வேண்டுமாயின் ஒவ்வொரு வேளையும் பாதுகாப்பான உணவை உண்டு நம்மை நாமே தரமாக தயார்படுத்த வேண்டும். உணவு முறையாக தயாரிக்கப்படவில்லை என்றாலும், முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்றாலும், முறையாக கையாளவில்லை என்றாலும் உணவுப் பொருட்கள் கெட்டுவிடும். உணவுப் பொருட்கள் இயல்பான நிலையிலேயே பாதுகாப்பான சேமிப்பு களத்தை அதிகரிக்கலாம். பல்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் உணவு கெடாமல் இருக்க செய்யலாம். உணவுப் பொருட்கள் நுண்ணுயிர்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க நாம் பல்வேறு வழிகளை கையாண்டு வருகிறோம். உப்பிடுதல், உலர வைத்தல், ஊறுகாய் போடுதல், உரைய வைத்தல், குளிரூட்டுதல், பதப்படுத்துதல், உப்பு, சர்க்கரை, எண்ணெய், தேன் முதலியன இயற்கையான ஆரோக்கியமான உணவு பதப்படுத்தி என்பதில் சந்தேகமே இல்லை. உணவுப் பொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வினிகர் மற்றும் சிட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. உப்பு நுண்ணுயிர்களிடமிருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது. இயற்கை உர உணவுப் பொருளாக மஞ்சள் உள்ளது. அரைக்கப்பட்ட மஞ்சள் மூலமாக மீன், ஆடு, கோழி ஆகிய உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக மீன் துர்நாற்றத்தை அகற்றுவதில் மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெயிலில் காய வைக்கப்பட்ட மஞ்சள் மூலமாக நறுமண பொருட்களான கருவேப்பிலை, மிளகுத்தூள், சீரகம், பெருங்காயம் உள்ளிட்ட மசாலா பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளானது செய்வ அசைவ பொருட்களில் எளிதில் கலந்து விடுகிறது. மற்ற உணவுப் பொருட்களுடன் கலந்து உணவுக்கு சுவையையும் மணத்தையும் கூட்டுகிறது. இன்றைய நிலையில் இயற்கை உர உணவுப் பொருட்கள் தான் சமுதாயத்திற்கு பாதுகாப்பானது என்பதை கவிதையின் மூலமாக விளக்குகிறேன். உயிரை பறிக்கும் உணவும் மருந்தும் வேண்டவே வேண்டாம். மனித இனம் தவறு செய்கிறது. நெல்லுக்கும் கம்புக்கும் சோளத்துக்கும் கரும்புக்கும் கத்தரிக்கும் வெண்டைக்கும் மணிலாவுக்கும் சூரியகாந்திக்கும் மாறி மாறி மருந்தை தெளிக்கிறான், உரத்தை போடுகிறான். இதனால் விஷம் கலந்த உணவை தின்னும் சிட்டுக்குருவி இனமே அழிந்து விட்டது. வயலில் முளையும் புல்லை தின்னும் கால்நடைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாபக்கேடுகளுக்கு ஆளான இவர்களே தான் தயார் செய்த விஷ உணவை தின்று மனிதனும் இறந்து கொண்டிருக்கின்றான். உணவில் விஷத்தை கலக்காதே, உயிரினத்தை அழிக்காதே, உன் வாழ்வையும் அழிக்காதே. உரத்தையும் மருந்தையும் கைவிட்டு இயற்கை விவசாயத்தை போற்றிடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட உரையை வழங்கியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசு நடுநிலைப்பள்ளி பாக்கமுடையான்பட்டை சார்ந்த ஜெனிஃபர் அவர்கள்.
நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. புதுவை வாணி 107.8 புதுவை வாணி 107.8 சமுதாய வானொலி புதுவை வாணி 107.8 தினந்தோறும் கேளுங்க. நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு தொடர்கிறது. தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். உரை வழங்குகிறார் காரைக்கால் குட் ஷெப்பர்ட் உயர்நிலை பள்ளியை சார்ந்த லக்ஷ்மி பிரியா. வணக்கம். மரபணு மாற்றம் இன்று உலகே மாற்ற துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை. இது வெறும் வார்த்தை அல்ல, நாளைய உலகின் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். அத்தகைய எதிர்பார்ப்புகள் தான் இன்று தாவரங்களிலும் விலங்குகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகிறது. உழவனின் துயத்துழைக்க உலகில் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்த புன்னகை பூவாய் உலகை மலர செய்ய மாறாததை மாற்றியமைக்க புதியதோர் மாற்றமாய் உலகில் மரபணு மாற்றம் தோன்றியது. மரபணு பொறியியல் என்பது மரபணுவை நேரடியாக கையாண்டு உருவாக்கப்படும் விளைவுகளை குறிக்கும். கூடிய உற்பத்தி தரும் விதைகள், பழுதடையா மரக்கறிகள், புதிய வகை உயிரினங்கள், செயற்கை இன்சுலின், செயற்கை உடலுறுப்புகள் என பல தரப்பட்ட பயன்பாடுகள் மரபணு பொறியியலுக்கு உண்டு. இது இன்றும் வளர்ச்சி பெற்று வரும் ஒரு தொழில்நுட்பம். பல வழிகளில் இது நல்ல முறையில் பயன்பட்டாலும் சில பக்க விளைவுகள் இதற்கு உண்டு. மாற்றப்பட்ட மரக்கறிகள் நீண்ட நாட்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அவற்றின் சுவை சற்று குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உணவு பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல் தாக்கங்களையும் சூழ்ந்துள்ள பல பிரச்சனைகள் மரபணு மாற்ற முறைகள் குறித்தே எழுந்துள்ளன. மாற்றப்பட்ட மலட்டு விதைகள், மரபணு ரீதியில் மாற்றப்பட்ட அளிப்பு விதைகள், நோய் எதிர்ப்பு விதைகள் தற்போது கடுமையான சர்வதேச எதிர்ப்பையும் உலக அளவில் தடை செய்வதற்கான முயற்சித்து உள்ளது. மரபணு பொறியியல் என்பது உயிரி தொழில்நுட்பத்தின் பிரிவாகும். இது தாவர நோய் மற்றும் நோய் பூச்சிகளிடம் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மரபணு ரீதியில் உருவாக்கப்பட்ட உயிர்ம பொருள் என்பவை சாதாரணமாக மறுகலப்பு செய்யப்பட்ட DNA தொழில்நுட்பம் மூலம் மாற்றியமைக்கப்பட்ட உயிர்ம பொருள் ஆகும். இதன் முதல் நோக்கம் நோய் மற்றும் பூச்சிகளை எதிர்ப்பு திறன், நைட்ரஜன் நிலைப்படுத்தும் திறன், மேம்பட்ட ஒளி சேர்க்கை திறன் என பல தரப்பட்ட பயன்பாடுகள் மரபணு தொழில்நுட்பத்திற்கு உண்டு. எண்ணற்ற நன்மைகள் பெறப்பட்டாலும் மரபணு தொழில்நுட்பத்திற்கு குறிப்பிட்ட அளவில் முன்னேற்றம் காணும் பொழுது எதிர்பாராத வகையில் உயிர்கொல்லி நோய்கள் அல்லது புதிய நச்சு கிருமிகள் உண்டாகக்கூடும். பல மரபணு பொறியியல் விதைகள் அவற்றின் சூறை விதை போன்ற விதைகளிலிருந்து அறுவடை செய்யப்படுவதால் சுழற்சி முறை நிலங்களில் தானாக வளரும் பயிர்கள் இத்தன்மையை பெற்றுவிடுகின்றன. இதனால் தாவரங்கள் விதை சிந்துதலும் போக்குவரத்து போதைய விதை சிந்துதலும் பிரச்சனைக்குரியதாகிறது. மரபணு பொறியியல் முறையில் பூச்சி எதிர்ப்பு நஞ்சினை தாவரங்களாவது தங்கள் பாகங்கள் முழுவதும் உற்பத்தி செய்யும் ஆற்றல் பெற்றுவிடுகின்றன. இதனால் மண் முழுவதும் நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிவிடுகிறது. அந்நச்சுத்தன்மையினை பயிர்கள் உறிஞ்சுகின்றன. இதனால் மற்ற உயிரினங்களான மனித குலத்திற்கும் சேவை செய்யும் தேனீ, வண்ணத்துப்பூச்சி மற்றும் முக்கியமான விவசாயி நண்பனான மண்புழு ஆகியவற்றை கொன்றுவிடுகிறது. உதாரணத்திற்கு, ஆந்திராவில் பீடி 10 செடியை சாப்பிட்ட 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்துவிட்டன. சில காலத்திற்கு முன்னதாக பன்னாட்டு கம்பெனி ஒன்று மரபணு மாற்றம் மூலமாக தயாரிக்கப்பட்ட பருத்தி விதையினை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது. அதை விவசாயிகள் பயிரிட்டனர். அவை மறுபடியும் பயிரிட முடியாத மலட்டு விதை என்பதாலும் கூடிய மகசூல் கிடைக்காததாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது அனைவரும் அறிந்த செய்தியாகும். மரபணு மாற்ற முறைகளுள் ஒரே தன்மை கொண்ட ஒரே தாவரங்களை வளர்ப்பதால் அவை ஒரு நோய் தாக்கினாலே விரைவில் அறிந்து பஞ்சம் நேரிடும். மரபு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் போன்றவற்றை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு ஒவ்வாமை உள்ளிட்ட பல நோய்கள் தாக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் உணவு பிரச்சனைகள் பல எழுந்துள்ளன. மரபு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள், பயிர்கள், மீன்கள் போன்றவர்களுக்கும் அவ்வாறு மாற்றப்படாத பொருள்களுக்கும் வேற்றுமை புலனாவதில்லை. இதனால் பல நாடுகள் மரபணு மாற்ற உணவு அனைத்திற்கும் தொழிற்குறியீடு இடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளன. மரபணு மாற்ற உணவுகள் அனைத்திற்கும் தொழிற்குறியீடு இடப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் கோரி வருகையில் அமெரிக்கா இதற்கான உணவுகளுக்கான தொழிற்குறியீடை கேட்பதில்லை.
இதனால் மரபு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் கேடுகள் குறித்து கேள்விகள் எழுந்த பின்பு மரபணு மாற்ற உணவுகள் குறித்து தொழிற்குறியீடு இடுவதற்காக பொதுமக்களிடம் உரிமை இருக்க வேண்டும் என்று கூறி ஏரியினும் நன்றல் எருகிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றல் காப்பு என்று விடைபெறுகிறேன். நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட உரையை வழங்கியவர் காரைக்கால் குட் ஷெப்பர்ட் உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த லக்ஷ்மி பிரியா அவர்கள். நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. புதுவை வாணி 107.8 தினந்தோறும் கேளுங்க சமுதாய வானொலி. புதுவை வாணி 107.8. நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு தொடர்கிறது. தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து உரை ஒன்றை கேட்கலாம். உரை வழங்குகிறார் மாருதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை சார்ந்த வி. ஜாஸ்மின் ஸ்வேதா அவர்கள். நடுவர் உள்ளிட்ட இந்நற்றமிழ் அவைக்கு எம்மொழித் தமிழான செம்மொழித் தமிழால் என் சிரம் தாழ்ந்த நல்வணக்கம். பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினான என்பார் நன்னூலார். அவரின் வாக்கிற்கு இணங்க மானிடர்கள் காலத்திற்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்களை செய்துத்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அதன் அடிப்படையில் இன்றைய தேவைகளுள் முக்கியமானதாகிய மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பை பற்றி இவ்வுலகமே அன்றாட ஊடகங்களில் பேசி வருகின்றனர். நானும் அதை பற்றித்தான் ஒரு சில கருத்துக்களை என் சிற்றறிவுக்கு ஏற்ப உங்கள் முன் சிதற வந்துள்ளேன். மரபணு ரீதியில் மாற்றப்பட்ட உயிர்ம பொருள்கள் என்பவை சாதாரணமாக மறுகலப்பு செய்யப்பட்ட DNA தொழில்நுட்பம் எனப்படும் மரபணு பொறியியல் உத்திகளை கொண்டு மரபணு மூலப்பொருள்களை மாற்றியமைக்கப்படும் உயிர் பொருள்களாகும். மாற்றம்தான் மானிட தத்துவம். அம்மாற்றம் மண்ணிலே மலராமல் போனால் அத்துணை துறைகளுமே முடங்கி முடமாகிவிடும். முன்னேற்றமே காண முடியாது. வளர்ந்து வரும் அறிவியல் யுகம், மானிட மக்கள் பெருக்கம், வேலையின்மை, உணவு பற்றாக்குறை என்று கூறிக்கொண்டே போகலாம். அத்துணை துன்பங்களுக்கும் மானிடர்கள் அவதிப்படுகின்றார்கள். பழைய விவசாய முறையை பின்பற்றினால் சாலச் சிறப்புதான். நமது பாட்டன் பூட்டன் காலங்களிலே இயற்கை எழில் கொழித்து மாதம் மும்மாரியாக பொழிந்து மகத்தான விளைச்சலை கண்டார்கள். குறைந்த மக்கள் தொகை, இயற்கையான உரம், இயற்கையான மழை நீர் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் எக்குறையும் எந்நோயும் இன்றி நிம்மதியாக வாழ்ந்தனர். ஆனால் இன்றைய நிலையை எண்ணிப் பாருங்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என தேடி பார்த்தேன். அது எங்கேயும் கிடைக்கவில்லை என்று காலை முதல் மாலை வரை மானிட இனம் படும் பாட்டை எண்ணி பார்த்தால் இப்படி ஒரு வாழ்க்கை முறை நமக்கெல்லாம் தேவைத்தானா என்று யோசிக்க தோன்றுகிறது. நல்ல உணவு இல்லை, காற்று, நீர், ஏன் எல்லாமே இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. நமது பாட்டன் காலத்திலே ஏக்கருக்கு நெல்லோ காய்கறிகளோ கனி வகைகளோ ஏன் எதுவாக இருந்தாலும் மகசூல் மிக மிக குறைவுதான். 30 மூட்டை தாண்டுவதே முடியாத காரியம். ஆனால் இன்று ஏக்கர் ஒன்றுக்கு 80 மூட்டை மகசூல். காரணம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள். இதனால் காய்கறிகள், கனி வகைகள், தானிய வகைகள் எல்லாமே உபரியான விளைச்சல் தான். என்ன இதில் ஒரு பின்னடைவு? மரபணு மாற்றப்பட்ட விதைகளின் காப்புரிமைகளை உலகில் 10க்கும் மேற்பட்ட பணக்காரர்களிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிறுவனங்கள் காப்புரிமையை பெற்றதால் அவ்வகையான விதைகள் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கப்படாமல் குறிப்பாக ஏழை விவசாயிகள் அதிக தொகையை கொடுத்து பெறுகின்றார்கள். இந்த அவல நிலையை மத்திய, மாநில, ஏன் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இவ்வகை விதைகளை எளிதாக கிடைக்க பெற்றால் மிக குறைந்த விலையிலே அதிக மகசூலை பெற்றுவிடலாம். டெல்லியிலே விவசாய பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களின் 2 நாள் மாநாட்டை துவக்கி வைத்த மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவார் தனது உரையிலே மக்கள் தொகை 2 மடங்காக பெருகியுள்ளது. ஆனால் கூடுதல் விவசாய நிலமோ கூடுதல் நீர்வளமோ இல்லாமல் போயிற்று.
இந்த நிலையை மாற்ற மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயன்படுத்தலாம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இந்தியாவுக்கு கட்டாயமாக தேவை என்று கூறியுள்ளார். BT கத்திரிக்காய்க்கு தடை இல்லை என்று மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். பெரும்பாலான விஞ்ஞானிகள் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் உள்ளிட்ட உணவுப் பொருள்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் ஆகியவற்றில் ஒரு சிலவற்றை உண்பதால் மக்களுக்கு ஒவ்வாமை போன்ற பல நோய்கள் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் எனவும் மரபணு மாற்றப்படாத பயிர்கள், காய்கறிகள், மீன்கள் ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு இல்லாமல் உள்ளது. ஆகவே மரபணு மாற்றப்பட்ட பொருள்களுக்கு தொழிற்குறியீடு வேண்டும் என்று சில நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. மரபணு பயிர்களாலும் கால்நடைகளாலும் புதிய புதிய வியாதிகள் வருகின்றன என்பது நிரூபிக்கப்படாத உண்மை. திராட்சை பழத்தை எட்டி எட்டி பறிக்க முயன்று தோல்வி கண்ட நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறியதற்கு ஒப்பாகும். இன்றைய மனித இனம், குறிப்பாக மாணவ மாணவியராகிய நாம் தான் மரபணு மாற்றத்தால் உண்டாகும் நன்மைகளை பற்றியும் அதனால் ஏற்படும் உற்பத்தியை பற்றியும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டும் போதாது, அவற்றை செயல் வடிவிலும் காட்ட வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட உரையை வழங்கியவர் மாருதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியைச் சார்ந்த வி. ஜாஸ்மின் ஸ்வேதா அவர்கள். நேயர்களே, உங்கள் புதுவை வாணியும் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து நடத்திய 2013ஆம் ஆண்டிற்கான தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. தம்பி, எக்ஸாம் படிக்கிறீங்களா? அண்ணா, விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? என்ன தங்கச்சி, பொது அறிவை வளர்த்துக்கணுமா? அம்மா, உங்க ஆரோக்கியத்துக்கு டிப்ஸ் வேணுமா? அப்பா, நீங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க எல்லாரும் இத கேளுங்க. புதுவை வாணி 107.8. இது நம்ம ஊர் எஃப்எம். நேயர்களே, இனி தேசிய அறிவியல் தின போட்டிகளின் தொகுப்பிலிருந்து நாடகம் ஒன்றை கேட்கலாம். நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஆதித்யா வித்யாசிரமம் பொறையூர் பள்ளியைச் சார்ந்த பிரியங்கா, பவித்ரா, கீர்த்திகா மற்றும் பிரதீபா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது உங்கள் முன் மரபணு மாற்றத்திற்குள்ளான பயிர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடத்தப் போகிறோம். காட்சி 1. இடம் வேளாண் கல்லூரியில் வகுப்பறை. கதாபாத்திரங்கள் ஆசிரியை, உதவியாளர், மாணவிகள். வணக்கம் ஆசிரியரே. நல்லது, அமருங்கள். இன்று நாம் கற்க போற பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்று நாம் கற்க போற பாடம் மரபணு மாற்றம் பத்தி. மரபு என்றால் என்ன, கொஞ்சம் கூறுங்கள். நாங்கள் அதில் தமிழில் கற்றோம் ஆசிரியரே. எங்கே கிருத்திகா, நீ கூறு. பழங்காலத்து மக்கள் எந்த பொருளை எந்த பேர் கொண்டு அழைக்கிறார்களோ அதே பொருளை அதே பேர் கொண்டு இன்று வரை நாம் அழைக்கிறோம் அல்லவா, அது பேருதான் மரபு. நன்றாக சொன்னாய் கிருத்திகா. ஆனால் அறிவியலில் மரபு என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? உள்ளே வரலாமா ஆசிரியரே? வாருங்கள். மாணவிகளுக்கு ஒரு அறிக்கை வந்துள்ளன. மாணவிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன ஆசிரியரே? நாம் சுற்றுலாக்கு செல்ல போகிறோம். எப்போது ஆசிரியரே, எங்கே? நாம் நாளைக்கு வேளாண் பூங்காவிற்கு செல்ல போகிறோம். நாளை காலை 7 மணி அளவில் தேவையுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு வந்து விடுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கல்லூரி படிக்கும் மாணவிகள், அதிலும் அறிவியல் குழுவை சேர்ந்தவர்கள். அங்கு சென்றவுடன் தாவரங்களை பார்த்து அதனுடைய வளர்ச்சி, பயன் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றுலாக்கு செல்லும் போது குறிப்பேடு ஒன்று எடுத்துச் செல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதில் குறித்து கொண்டு என்னிடம் வந்து கேளுங்கள், நான் விளக்குகிறேன். சென்று வாருங்கள். சரி ஆசிரியரே, நாளைக்கு பார்ப்போம். காட்சி 2. இடம் வேளாண் பூங்கா. கதாபாத்திரம் மாணவிகள். ஆஹா, என்ன இவ்வளவு பெரிய பழமா?
என் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய பழத்தை நான் பார்த்ததே இல்லை. பவித்ரா, அங்கை பார்க்காத இங்கை பார், எருவ வண்ணமயமான பூக்கள் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? நாளை முதல் வேலையாக கல்லூரிக்கு சென்று ஆசிரியரிடம் இதை பற்றி விசாரிக்கிறேன். சரி வா, இன்னும் என்னென்ன ஆச்சரியமாக இருக்கிறது போய் பார்த்து ரசிப்போம். காட்சி 3. இடம் வேளாண் கல்லூரி வகுப்பறை. கதாபாத்திரங்கள் வேளாண் துறை ஆய்வாளர்கள், மாணவிகள், ஆசிரியை. என்ன மாணவிகளா, நேற்று சுற்றுலாவுக்கு சென்றீர்களே, எப்படி இருந்தது? நாங்கள் அங்கு பெரிய பெரிய பழங்களும் வண்ணமயமான பூக்களையும் கண்டு வியந்தோம். உங்கள் சந்தேகங்களை நான் குறிப்பேடில் எடுத்துக்கொண்டு வர சொன்னே, எடுத்து வந்தீர்களா? எடுத்து வந்தேன் ஆசிரியரே. உங்களுக்காக தான் வேளாண் துறையிலிருந்து ஒரு ஆய்வாளர் வந்திருக்கிறார். உங்கள் சந்தேகத்தை அவரிடம் தீர்த்து கொள்ளுங்கள். வணக்கம் ஆய்வாளரே, வாருங்கள். வணக்கம். நேற்று எங்கள் வேளாண் பூங்காவிற்கு வந்தீர்களே, எப்படி இருந்தது? நாங்கள் அங்கு பெரிய பெரிய பழங்களும் வண்ணமயமான பூக்களையும் கண்டு வியந்தோம் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல். மரபு மாற்றம் என்றால் என்ன ஐயா? மரபணு மாற்றம் என்றால், எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நாட்டிற்கு செல்கிறீர்கள், அங்கு வண்ண வண்ண பூக்களை கண்டு மகிழ்வீர்கள். ஆனால் மனதில் ஒரு சந்தேகம், எப்படி இந்த நாட்டில் மட்டும் வண்ண வண்ண பூக்கள் மலர்கின்றன, ஏன் நம் நாட்டில் மலரவில்லை என்று ஒரு சந்தேகம். அந்த நாட்டிலிருந்து அந்த செடியை பறித்து கொண்டு நம் நாட்டில் நட்டால் அந்த செடி நம் நாட்டின் சூழ்நிலையை தாங்காது. இதற்கு உதவுவதும் மரபணு மாற்றம்தான். நம் நாட்டிலிருந்து ஒரு செடியின் மரபணுவை எடுத்து வேறொரு நாட்டின் செடியில் செலுத்தினால் அந்த செடிக்கு நம் நாட்டின் மண்ணின் தரம், தாது பொருட்கள், நீரின் ஆதாரம், தட்பவெப்பநிலை பொருந்தே அந்த செடிக்கு வளர்ச்சி அமையும். மனித வாழ்வுக்கு முக்கியமானது உணவு, ஆடை, இருப்பிடம். இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்று தெரியுமா? உணவு ஐயா. சரிதான், உணவுதான் மிகவும் முக்கியமானது. மக்கள் தொகை பெருக பெருக எப்படி இந்த உணவு ஆகாரங்கள் நம் நாட்டிற்கு கிடைக்கும்? இதற்கு உதவுவதும் மரபணு மாற்றம்தான். இப்பொழுது புரிந்ததா மரபணு மாற்றம் என்றால் என்னவென்று? வரும் காலத்தில் மரபணு மாற்றத்தில் தீமைகளை தடுத்து நன்மைகள் நினைத்து ஆராய்ச்சி செய்து உணவு ஆகாரங்களை காப்பாற்றுவோம். புரிந்ததா ஐயா? நாங்கள் கல்லூரி மாணவிகள், அதுவும் அறிவியல் குழுவை சார்ந்தவர்கள். படித்து முடித்தவுடனே உங்களைப் போலவே நாட்டுக்கும் விவசாயிக்கும் நல்லது செய்வோம் ஐயா. உங்கள் கொள்கை வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நாடகத்தின் மூலம் விவசாயிகள் அனைவரும் மரபணு மாற்றம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ஆசிரியராக பிரதீபா, மாணவிகளாக பவித்ரா, கிருத்திகா, வேளாண் துறை ஆய்வாளர் மற்றும் உதவியாளராக பிரியங்கா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட நாடகத்தை வழங்கியவர்கள் ஆதித்யா வித்யாசிரமம் பொறையூர் பள்ளியைச் சார்ந்த மாணவியர்கள் பிரியங்கா, பவித்ரா, கீர்த்திகா, பிரதீபா. சென்ற வார தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டியின் 3 கேள்வியான தீயணைப்பு கருவியில் பயன்படுத்தும் வாயு எது என்ற கேள்விக்கு கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்ற சரியான பதில் அனுப்பிய 5 நேயர்கள் பற்றிய விவரம் இதோ. கௌதம் லாஸ்பேட், செல்லப்பாண்டியன் முத்தியால்பேட், தீபக் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி, கீதகலா புதுச்சேரி பொறியியல் கல்லூரி மற்றும் யோகேஸ்வரன் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி. இது தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டிக்கான நேரம். எண் 4, விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? உங்களுக்காக கேள்வி மீண்டும், விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? நேயர்களே, இந்த கேள்விக்கான பதிலை வரும் திங்கட்கிழமைக்குள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பதிலை குறுஞ்செய்தியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442209256. மீண்டும் அலைபேசி எண் 9442209256. மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி puduvaivai@gmail.com. மீண்டும் உங்களுக்காக
PUDUVAIVAANI@gmail.com. தங்களது பதில்களை தபாலில் அனுப்ப வேண்டிய முகவரி: தேசிய அறிவியல் தின வாராந்திர போட்டி 2013, போட்டி எண் 4, புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ், புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை, புதுவை பல்கலைக்கழகம், பிள்ளைச்சாவடி, புதுச்சேரி 14. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு கேட்டு மகிழலாம்.